மகாநதி சீரியல்ல வெண்ணிலா விஜய்க்காக கல்யாண கோலத்துல கோயில்ல காத்துட்டு இருக்க கோயிலுக்கு வந்து சில சோசியல் மீடியாக்காரங்க வெண்ணிலா கிட்ட கேள்வியா கேக்குறாங்க. அங்க வந்து மீடியாவில் ஒருத்தர் விஜய் காவேரி கூட எக்ஸிபிஷன்ல ஒன்னா பேசி இந்த வீடியோ எடுத்து வெண்ணிலா கிட்ட காட்டுறாரு. இதை பார்த்து அதிர்ச்சியான வெண்ணிலா மீடியா ஆளுங்க கிட்ட காவேரி என் வாழ்க்கையில ரொம்ப விளையாடுறா, கல்யாணம் பண்ணிக்க போற விஜய் இங்க வர விடாம தடுத்து நிறுத்தி வர அங்க கூப்பிட்டு போயிருக்கா. இதுல இருந்தே தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி பொண்ணுங்க இருக்கிறனால தான் இந்த மாதிரி அப்பாவி பொண்ணுங்களோட வாழ்க்கை பாழாதுங்கிறாங்க. கூடவே வெண்ணிலாவோட மாமாவும் சேர்ந்து விஜய் இப்படி பண்ணுவார் நாங்க எதிர்பார்க்கல, இந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பா வருவார் தான் நினைச்சோம், ஆனா அந்த பொண்ணு கூட பேசிட்டு இருக்காருன்னா என்ன சொல்றது, என் பொண்ணோட நிலைமை இப்படி ஆயிடுச்சேன்னு மீடியா ஆளுங்க கிட்ட போலியா பேசுறாரு. இவங்க ரெண்டு பேரும் பேசுறத பார்த்து இந்த பசுபதி சும்மா இல்லாம தன்னோட பங்குக்கு விஜய் ரொம்ப நல்லவர் தான், அவர் மேல எந்த தப்பு கிடையாது, அவர் கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணாரு அந்த பொண்ணு காவேரி, இந்த பொண்ணு அவங்க குடும்பம் வந்து மோசமானவங்க, அவங்க தான் இந்த விஜயை மறைமுகமா மிரட்டுறாங்க, இது ஒரு கான்ட்ராக்ட் கல்யாணம் தானே முடிஞ்சு போச்சுல, அந்த பொண்ணு போவாமே விஜய் பின்னாடி சுத்திட்டு இருக்கா, ஏன்னா காசு பார்க்கணும்னு ஆசைப்படுறா, இது சும்மா விடக்கூடாது, விஜய் ஆசைப்பட்ட பொண்ணு வெண்ணிலாக்கு தான் விஜய் கிடைக்கணும், போலீஸ் தான் இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வு காணணும்னு சொல்லிடுறாரு. இந்த வீடியோ லைவ்ல போயிட்டு இருக்க போலீஸும் கோயிலுக்கு வந்துடுறாங்க. வந்தவங்க வெண்ணிலா கிட்டயும் அவங்க மாமா கிட்டயும் நடந்தது விசாரிச்சு விஜய்க்கு போன் பண்ணி உடனே கோயிலுக்கு வர சொல்றாங்க. விஜயும் சரி சார் நான் இப்ப கிளம்பி வரேங்கிறாரு. விஜய் கோயிலுக்குள்ள வந்ததும் வெண்ணிலாவோட மாமா சார் தம்பியை வந்துட்டு, தம்பி வாங்க தம்பி, உங்களுக்காக தான் என் பொண்ணு ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கு, நேரம் முடித்துக்குள்ள தாலி எடுத்து கட்டுங்கன்னு சொல்ல ஓமான விஜய் யோ வாய முடியா, அந்த இந்த கல்யாணம் வேணா நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்க, வேணுமிட்டே நீயும் உங்க பொண்ணு சேர்ந்து டிராமா பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு அவங்க மாமா அடிக்க கை வாங்குறாரு. வெண்ணிலாவும் தன்னோட பங்குக்கு விஜய் உங்களுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன், விஜய் என்னை விட்டு காவேரி கிட்ட திரும்பவும் போயிட்டீங்களேன்னு சொல்ல, ஏய் உனக்கு பாவம் பார்த்தா தாடி நான் என்ன பெரிய தப்பு, என்னை கூட்டிட்டு வந்து நல்லபடியா குணமாக்கணும்னு நினைச்சேன், ஆமா நான் உன்னை காதலிச்சேன், ஆனா ஒரு விஷயம் நீ யாருக்கும் தெரியாம அப்ஸ்காண்ட் ஆயிட்ட, நான் தேடி பைத்தியமா ஒரு வருஷம் நான் இருந்தேன், அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில காவேரி வந்தா, அப்புறம் நான் உன்னை மறந்து காவேரி கூட வாழ ஆரம்பிச்சிட்டேன், இப்போ வந்து திரும்ப பிரச்சனை பண்ணாத, டிராமாவெல்லாம் இப்பவே நிறுத்துன்னு சொல்ல வெண்ணிலாவும் கோவப்பட்டு நிறுத்துங்க விஜய், நான் ஒரு விஷயம் காணாம போனதுக்கு காரணமே உங்க சித்தப்பா தான் அப்ப என்ன வந்து மிரட்டினாரு, இன்னும் என் குடும்பத்தையும் ஊரை விட்டு போக சொன்னாரு, போலன்னா என்ன கொன்னுடுவேன்னு சொன்னாரு, அது மட்டும் இல்லாம என்கிட்ட இந்த செல்போன் வேற வாங்கி வச்சுக்கிட்டாரு, தான் என்னால போன் பண்ணி கூட பேச முடியல அப்படின்னு விஜயோட சித்தப்பா பண்ண தப்பெல்லாம் ஒன்னொன்னா சொல்றாங்க. யமுனா தன்னோட அம்மா சாரதாவோட வீட்டுக்கு போய் அம்மா நியூஸ் பாத்தியாமா, விஜயும் காவேரியும் பேசுற மாதிரி ஒரு வீடியோ வந்திருக்கு பாருமான்னு அந்த வீடியோ போட்டு காட்டுறாங்க. சாரதாவும் அந்த பையனும் காவேரி விடுற மாதிரி தெரியல, வாழ்ந்தா அவ கூட வாழ்வன் தான் சொல்றான், நானும் காவேரி கிட்ட அப்பயே சொல்லிட்டு எல்லா முடிவும் உங்ககிட்ட தான் இருக்கு, எந்த முடிவு எடுக்கிறியோ பார்த்து எடுன்ட்டேன் குழு ஒன்னும் சொல்லுங்கிறாங்க. யமுனா சாரதா கிட்ட அம்மா நான் உன்னை சொல்றேன் தப்பா எடுத்துக்காத, பேசாம காவேரி விஜய் கூட சேர்த்து வச்சிருமா, அவர் தான் இவ கூட வாழணும் விடாப்படியா இருக்காருல, ரெண்டு பேரும் ஒன்னா வாழ்ட்டுமான்னு சொல்ல குடும்ப ஆளுங்களும் இவ சொல்றது சரிதான், பேசாம காவேரி விஜய் கூட சேர்த்து வச்சிருன்னு சொல்றாங்க. இதான் நீ எப்ப சொல்ல நடந்தது.